ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி ஸ்ரீஸ் vlog சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தலைக்கறி குழம்பு எப்படி இருக்குதுன்னா வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட் வந்து தலைக்கறியை ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் கொட்டி அதை நல்லா 2 வாட்டி க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அந்த க்ளீன் பண்ணி வச்சிருந்த தலைக்கறியை குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து அப்புறம் எங்கள் 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். 5 விசில் வச்சு போனோடனே அதை ஓப்பன் பண்ணி இந்த பக்கத்து வந்து மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு பவுல் அளவு எடுத்துருக்கோம். நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அம்மா அரைச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் தேங்காயில் முந்திரி போட்டு வேற அரைச்சி வச்சுருக்காங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அப்புறம் வந்து நம்ம பவுலில் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வேக வச்சிருந்த தலைக்கறியவும் அதில் ஆட் பண்ணிக்கணும். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா நாங்கள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சிருந்த குழம்பு பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஆட் பண்ணியிருக்கலாம். பஞ்சத்துக்கு ஆதாரமா அப்புறம் வந்து நம்ம அந்த தலைக்கறியில் வேக வச்சிருந்த கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அதையும் அதில் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம இது தேங்காயில் முந்திரி போட்டு அரைச்சி வச்சிருந்ததையும் அதில் ஆட் பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சு குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி குழம்பு கீழே இறக்கி வச்சுருங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சு சோம்பு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அது நல்லா கருகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதை நம்ம இது தலைக்கறி குழம்புல இதை ஆட் பண்ணிடுங்க. ரெடி நம்மளோட தலைக்கறி குழம்பு. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.